18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இல்லை இப்போ நேற்று வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வந்து சீமான் வீட்டு முன்பாக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கேள்வி பண்ணிட்டாரு. ஒரு முட்டையீரா இருந்தால் ஆம்லெட்டா போட்டு கொடுத்துருங்க, ஆப்பாயிலா போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பார்வையா இருக்கு. இல்லை அவரு ஈஸியாவது கடந்து போறாரு. பட் பேசின விஷயம் தானே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா என்னன்னு கேளுங்க, வாங்க ஒண்ணுனா பேசுங்க. அதாவது குறிப்பா வந்து காம இச்சைக்காக கூட பிறந்தவங்களையே நம்ம உறவு வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ல வந்து அவர் பெரியார் பேசினாரு. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? வந்து பெண்கள் கற்போட இருக்கணும்னா ஆம்பளையும் கற்போட இருக்கணும், அதுக்கு பேசுவோமா அப்படின்னு பெரியார் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த கற்பப்பைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த கற்பாவுக்கா நீ கற்போட இருக்கியா இல்லைங்கிற கேள்வி வந்துருது. சாமி சாமி நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? விதவைகள் பற்றி, கைம்பெண்கள் பற்றி, பெண்கள் பற்றி, திருமணம் பற்றி எல்லாம் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அதிர்ச்சி தரத்தக்க வகையில பேசுறாரு. தம்பி முருகேசா பார் அண்ணனை பாருப்பா, தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா, டே தம்பி ஏதாவது பேசுப்பா. நீங்க கேட்டீங்கன்னா அப்படியா பேசியிருக்க நீங்க சொல்றீங்களே, சீமான் சொன்னாருன்னு. சீமான் சொன்னது இல்லை, அது வந்து பெரியார் சொன்னதா சீமான் சொன்னது, அப்படி பார்க்கணும். அப்ப வெளியில சொல்ல முடியுமான்னு யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல மாற்றுக்கு இல்ல. கண்ணதாசன்ல இருந்து பாரதியார்ல இருந்து எல்லா நூல்களும் பொதுவுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் பெரியாருடைய புத்தகங்கள் பொதுவுடைமை ஆக்கப்படலைங்கிற கேள்வியை திரு சீமான் எழுப்புறார். இந்த டிவில எல்லாம் பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க தெரியுமா? நான் உண்மையான பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? ஓ ஐடியா வச்சு, ஓ பாம்பு வச்சு, ஓ ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண போறேன். எதை முதல்ல வெடிக்கிறது நீயே சொல்லு. உனக்கு மொத்தம் 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ லிக்கர் ஃபேக்டரி, ஆப்ஷன் பி கஞ்சா குடோன், ஆப்ஷன் சி ரைஸ் மில், ஆப்ஷன் டி ஊடு. தாங்கள் ஏன் செலக்ட் பண்ண காரணத்தினாலே முதல் வெடிக்கிறப்பது லிக்கர் ஃபேக்டரி. பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது, அதை பெரியாரே சொல்லியிருக்கிறார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பெரியார் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கடுமையாக விமர்சனம், பயங்கர இறங்கிடிச்சு விமர்சனம். முரசொலியில வந்த கார்ட்டூன்களை என்னால உங்களுக்கு இப்ப கொடுக்க முடியும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அண்ணன் தெளிவா சொல்லிட்டார்ல, நீங்க வந்து பொதுவுடைமை நீங்க எல்லா புத்தகத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. எவ்வளவு புத்தகங்கள் நான் என்னால பார்த்துருக்கேன். இதை தம்பி மாரியாஸ் 2-3 இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது இருக்கும், அதை எடுத்து வச்சு பப்ளிஷ் பண்ணா அது இருக்காது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஒண்ணுமே வேண்டாம், 4 பக்கம் காட்டுறீங்க. எதுக்கு? நான் 1953 குடியரசு நாளேட வந்து பப்ளிக்ல வச்சிருக்கேன், அவ்வளவுதானே. எதுக்கு நம்ம தெரிஞ்சிட போது? இந்த திராவிட இயக்கங்கள் பற்றியும் பெரியார் பற்றியும் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, அண்ணன் வன்னியரசுடைய மனசாட்சி விட்டுரும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அவர் வந்து பெரியார் பற்றி பேசல, திராவிட இயக்கங்கள் பற்றி பேசலன்னு மட்டும் அவர் சொல்ல. நாங்க ஒரு நாள் அங்க பேசினது கிடையாதுன்னு சொல்லுங்க. இந்த 2 பேரையும் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பெரியாரின் பொன்மொழிகள் அப்படின்னு அவர் பார்த்து அடிச்சு, குடியரசு அப்படி சொல்லியிருக்காரு, விடுதலை இப்படி சொல்லியிருக்காரு, நான் எடுத்து போட்டேன்னு அண்ணன் ஆசிரியர் வீரமணி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவார். அதுதான் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியா? சீமான் அவர் திராவிட கழகத்துல சார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் இவருக்கு தெரியலையா பெரியார் பேர்பட்டவர்னு? இப்பதான் ஏன் வந்து இதை பத்தி பேசணுமா? எல்லாருக்குமே மாற்று வரணும்ல. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. கூட்டணி அமைச்சிருக்கு திமுக, வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்கு. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி அமைச்சிருக்கு. திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. நானே ஒரு கம்யூனிஸ்ட் தான் கலைஞர் சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகளை பத்தி வண்டியா திமுக திட்டிருக்கு. ராசா வந்து கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகள் சொல்லியிருக்காரு. திமுக எத்தனை நிலைப்பாடு சொல்ல போறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். சரி, ஃபீல் பண்ணாத. சீமான் ஆமான்னு அங்க இருந்தேன்றாரு, இப்ப மாறி வந்துட்டேன்றாரு. ஒண்ணு சண்டை புரிய எனக்கு புரியலையே. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சா நேத்து வரைக்கும் என் திமுக இருந்தேன்னு கேட்பீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு இடங்கள்ல சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, பெரியார் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கறத நான் ஏற்கல, பெரியாரை நான் ஏற்கிறேன் அப்படின்னு. அவர் பெரியாரை ஏற்கணும், ஏற்காம இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பெரியாரு நான் நல்லது பண்ணிருப்பாருன்னு சொல்றாரு, அதுக்காக பெரியார் உங்களுடைய தந்தைனா ஏத்துக்க முடியாதுன்றார். அவர் ஏத்து விட்டுக்காரு நல்ல மனுஷன் சொன்னா உங்க அப்பா வருன்னு சொல்லி சொன்னீங்களான்னு கேட்கிறார்.
பண்ணு